உலகெங்கிலும் வாழும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சி தலைவரின் அன்பு ரசிகர்களுக்கு இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். புரட்சி தலைவரின் பாடல்கள் என்றாலே, அதுவும் அதிகமான பாடல்களுக்கு பின்னணி குரல் கொடுத்த மாமனிதர், தெய்வ குரலும் டிஎம்எஸ் ஐயா அவர்கள். அவ்வளவு சாதாரணமாக அதாவது சொல்ல முடியாது. புரட்சி தலைவரின் பாடல்களையும் டிஎம்எஸ் ஐயா அவர்களின் குரலையும் பிரிக்க முடியாது. ஈருடல் ஓர் உயிர் என்பதைப் போல புரட்சி தலைவரின் பாடல்களுக்கு உயிரோட்டமாக குரல் கொடுத்த தெய்வ குரலும் டிஎம்எஸ் ஐயா அவர்களின் 100வது பிறந்த நாள் விழா 24/3/2022 இந்த மாதம் வருகிறது. புரட்சி தலைவருக்கு பல பாடல்கள், தத்துவ பாடல்களாகட்டும், காதல் பாடல்களாகட்டும், சிறப்பான முறையில் இன்றும் ஒவ்வொரு வினாடியும் புரட்சி தலைவரின் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறது டிஎம்எஸ் ஐயா அவர்களின் குரல் மூலியமாக. அத்தகைய டிஎம்எஸ் ஐயா அவர்களின் ஒரு தீவிர பக்தர் ஒருவர் சிங்கப்பூர்ல எனது நண்பர் இருக்காரு. அவரை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். இந்த 100ஆண்டு விழா, டிஎம்எஸ் ஐயா அவர்களின் 100ஆண்டு விழா இந்த வருஷத்தில், அது குறிப்பாக இந்த மாதத்தில் 24ஆம் தேதி வருகின்ற அவருடைய விழாவிற்காக இதை நான் சொல்றேன். டிஎம்எஸ் திராவிட செல்வம் அப்படின்னு அவர் பேரு. திராவிட செல்வம் அப்படின்னு சொன்னாலே டிஎம்எஸ் ஐயா அவர்களுடைய பழைய பாடல்கள் இன்று வரை பேஸ்புக்லையும் சரி எல்லா அதை இன்னைக்கு வரைக்கும் விளம்பரப்படுத்திட்டு இருக்காங்க. டிஎம்எஸ் ஐயா அவர்களின் பாடல்களுக்கு, புரட்சி தலைவரின் பாடல்களுக்கு நான் அபிநயம் பிடித்து வந்ததை இவர் 10 வருடங்களுக்கு முன்னாலேயே பேஸ்புக்கில் தெய்வ குரலோன் டிஎம்எஸ் ஐயா அவர்கள் வாழ்க, நாமக்கல் எம்ஜிஆர் வாழ்க அப்படின்னு போட்டு ஒரு குறிப்பு பாருங்க. டிஎம்எஸ் ஐயா அவர்களுடைய பாடல்களை நம்ம கேட்கும்போது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுவும் புரட்சி தலைவருக்கு அவர் பாடின பாடல்கள் இன்று வரை காதில் அப்படியே இன்ப தேனா பாய்ச்சி. அத்தகைய அந்த ஒரு பாடல்களை மீண்டும் புதிய வடிவத்தில் நமது டிஎம்எஸ் திராவிட செல்வம் அவர்கள் சிங்கப்பூர்ல இருந்து இதை பல வருடங்களாக, எனக்கு தெரிந்து 10-15 வருடங்கள், அதுக்கு முன்பிருந்த எனக்கு தெரிந்து அவர் 30-40 வருடங்களாக இந்த பணியை ஒரு சிறப்பான முறையில மக்கள் கிட்ட இன்று வரை காதில் அப்படியே இன்ப தேனா பாய்ச்சி. அத்தகைய அந்த ஒரு பாடல்களை மீண்டும் புதிய வடிவத்தில் நமது டிஎம்எஸ் திராவிட செல்வம் அவர்கள் சிங்கப்பூர்ல இருந்து இதை பல வருடங்களாக, எனக்கு தெரிந்து 10-15 வருடங்கள், அதுக்கு முன்பிருந்த எனக்கு தெரிந்து அவர் 30-40 வருடங்களாக இந்த பணியை ஒரு சிறப்பான முறையில மக்கள் கிட்ட அவருடைய பாடல்களை கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்காரு. டிஎம்எஸ் ஐயா அவர்களுக்கு இதைவிட ஒரு சிறப்பு வேண்டுமா? இதை போல கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட அந்த டிஎம்எஸ் ஐயா அவர்களின் 100ஆண்டு விழா மிக சிறப்பான முறையில் அமைய வேண்டும். எல்லோரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும். சென்னையில் எனது இனிய நண்பர் மணிகுருக்கள் அவர்கள் 24/3/2022 அன்று பெரிய விழா டிஎம்எஸ் ஐயா அவர்களுக்கு இருக்கிறார்கள் என்பதையும் சொல்லிக் கொள்கின்றேன். நம்ம சிங்கப்பூர்ல இருக்கிற திராவிட செல்வம் போல டிஎம்எஸ் ஐயா அவர்களின் பக்தர்கள் அனைவரும் இதில் இந்த விழாவில் சென்னையில் விருகம்பாக்கத்தில் கோல்டன் பாரடைஸ் கல்யாண மண்டபத்தில் நடக்குது. அனைவரும் வாங்க. மீண்டும் ஒரு முறை கூறிக்கொள்கின்றேன், சிங்கப்பூரில் வசிக்கும் டிஎம்எஸ் திராவிட செல்வம் அவர்களின் சார்பாகவும், புரட்சி தலைவரின் அன்பு ரசிகர்களின் சார்பாகவும், எனது சார்பாகவும் அனைத்து உள்ளங்களுக்கும் இந்த டிஎம்எஸ் ஐயா அவர்களின் 100ஆண்டு விழா வாழ்த்துக்களை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். தெய்வ குரலோன் டிஎம்எஸ் ஐயா அவர்கள் வாழ்க, வளர்க. இனிய வணக்கங்கள். ஓகே.